கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, நினைவில்லாமல் வாழ்வில்லை. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, உன் நினைவில்லாமல் வாழ்வில்லை. என் உயிரினும் மேலானவரே, என் உயிரினும் மேலானவரே, நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, உன் நினைவில்லாமல் வாழ்வில்லை, நினைவில்லாமல் வாழ்வில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, அந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். கர்த்தரை மட்டுமா எங்களை கிருபையாய் பாதுகாத்தீரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நீங்க இல்லாமல் நாங்கள் இல்லை தகப்பனே. உங்களுடைய ஜீவனை மீட்பதற்காக உம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் உயிரினும் மேலானவரே, எங்களுக்கு உயிர் கொடுத்து எங்களை வாழ வைத்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தம்முடைய குமாரன், பிதா தம்முடைய குமாரன், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பிதா தன்னுடைய குமாரன் என்று பாராமல் நமக்காக நம்முடைய பாவங்களை மீட்பதற்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் நம்முடைய மீறுதலுக்காகவும் அடிக்கப்படவும் நொறுக்கப்படவும் தன்னுடைய ஏக சுதன், தன்னுடைய பிரியமான ஒரே குமாரன் என்று பாராமல் நமக்காக தன்னுடைய குமாரனை இந்த பூலோகத்துக்கு அனுப்பி நம்முடைய பாவங்களுக்காக அவரை ஒப்பு கொடுக்க அவர் சித்தமானார். அந்த ஒரே குமாரனை தம்முடைய குமாரன் என்று பாராமல் நமக்காக என்ன பண்ணாரு? நம்முடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேவன் நம்முடைய மகா பெரிய தேவன், நம்மளோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு, நம்மளோடு கூட உறவு கொள்வதற்கு அவர் எவ்வளவு சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்மளை அழைத்திருக்கிறார் அவரோடு கூட உறவு கொள்வதற்கும், அவரோடு கூட ஒவ்வொரு நாளும் அவருடைய உறவில் தாய், தகப்பன், சிநேகிதன், சகோதரர், சகோதரி, இப்படி எல்லா உறவிலும் ஐக்கியம் கொள்வதற்கு நம்மளை அழைத்திருக்கிறார். நம்ம எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். அவருடைய கிரிகைகளுக்காக கிடைக்கக்கூடிய அத்தனையும் நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கிரிகைகளுக்காக கிடைக்க வேண்டிய அத்தனை தண்டனைகளும், அத்தனை குற்றங்களுக்காக கிடைக்க அத்தனை தண்டனைகளும் அவருக்கு கிடைத்தது. நம்மேல் வைத்த அன்பு நிமித்தமாக அவர் அத்தனையும் ஏற்றுக்கொண்டார். அவருடைய கிரியைகளுக்காய் கிடைக்க வேண்டிய அத்தனை கிருபைகளும் இரக்கங்களும் நமக்கு கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். நம்ம எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் போது உள்ளமெல்லாம் படபடக்குது. அவ்வளவு பெரிய தேவன் நம்மோடு கூட ஐக்கியம் கொள்வதற்கு நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று நிச்சயமே பெரிய பாக்கியம். அது எவ்வளவு பெரிய உண்மை, சத்தியமான வார்த்தைகள். நம்மோடு கூட உறவு கொள்ள, நம்மோடு கூட ஐக்கியம் கொள்ள, மகனாக மகளாக நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் ஐக்கியம் கொள்ள அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், ஆவலோடு இருக்கிறார். நாம் அனுதினமும் அவரோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு அவருடைய சமூகத்தை தேடி அவர் நமக்காய் வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வார்த்தை நிமித்தம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.